வணக்கம். 2017 இஓ கிரேட் 4 குரூப் 8 எக்ஸாம் அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸை தொடர்ச்சி பார்ட் 2. ஆலய பிரதிஷ்டைக்குரிய கிரியைகள் மொத்தம் எத்தனை? ஆலய பிரதிஷ்டைக்குரிய கிரியைகளா ஆகமங்கள் சொல்றது 64. அணிநீரில் தொடங்கி கணபதி பூஜை அதெல்லாம் இது பண்ணி கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம், மகாபிஷேகம் அந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ற முடிக்கிற வரைக்கும் கிரியைகள் வந்து 64 இருக்கிறதா வந்து ஆகமங்கள் வந்து சொல்கிறது. அடுத்தவினா பிரகாரங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. பிரகாரங்கள் 3, 5, 7 அந்த மாதிரி இருக்கும். அப்போ 3 இருந்துச்சுன்னா அது என்ன வரிசை, சரியான அதுவும் வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அன்னமயம், பிராணமயம், மனோமயம் அப்படிங்கிறது சரியான பதில். 5 கோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கோஷங்கள்ல அன்னமயம் அப்படின்னா அன்னத்தால ஆன உடம்பு அதை குறிக்கிற மாதிரி, பிராணம்னா உயிர் வாயு, வாயுவால இது பண்ணுறது, மனோமயம்னா மனசை இதை பண்ணுறது அப்படிங்கிறது 3 பிரகாரங்கள். இந்த 3 கோஷங்களை குறிக்கும். 4, 5 கோஷ பிரகாரங்கள் இருந்தால் விஞ்ஞான மயம் அப்புறம் ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானமயம்னா அறிவை இது பண்ணுறது, ஆனந்தம்னா மகிழ்ச்சி அதை சொல்றது. இன்னும் 2 பிரகாரங்களும் இருந்துச்சுன்னா அது ஸ்தூல சூட்சும அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இப்போ பிரகாரங்களின் சரியான வரிசை அன்னமயம், பிராணமயம், மனோமயம். அடுத்ததுனா கீழ்காணும் வாக்கியங்களை ஆய்க. கூற்று: கர்ப்ப கிரகம் என்பது எல்லா ஆலயங்களிலும் முக்கியமான இடமாகும். இது சரி, எல்லா ஆலயங்களிலும் கர்ப்பகிரகம் முக்கியமானது. காரணம்: உலக படைப்பிற்கு மூலப்பொருளாக அது இருக்கிறது. இதில் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் தப்பா இருக்கு. இது உலக படைத்ததற்கு காரணமான பிரகிருதியின் இடமாக இருக்கிறது அப்படின்னு வந்திருந்தா அதுதான் அதுக்கான காரணம். எல்லாரையும் முக்கியமான கருத்து உலக படைப்பிற்கு காரணமான பிரகிருதியின் இடமாக அது இருக்கிறது அப்படின்னு இருக்கும். இது பிரகிருதி இருக்கிற இடம் அது, ஆனால் அது இதுவே மூலப்பொருள் கிடையாது. ஸோ அதனால காரணத்தில் வந்து ஒரு சின்ன பிழை இருக்கிறது. அதனால தான் வந்து கொஸ்டினை ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர் வந்து காரணம் வந்து தவறு அப்படின்னு வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே சரி பண்ணிட்டாங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இரண்டும் சரி, சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து தவறு. ஃபைனல் ஆன்சர் கீழே கூற்று சரி, காரணம் வந்து கொஞ்சம் தவறு இருக்கு அப்படின்றனால ஏ சரி, ஆனால் ஆர் தவறு அப்படின்னு மாத்திருக்காங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தவினா நகரேசு காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் யார்? நகரம் என்றாலே காஞ்சி தான், அதுதான் நகரேசு காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் புலவர் பாரவி. இவர் வடமொழி சார்ந்த புலவர். சிம்ம விஷ்ணு காலத்தில் பல்லவர்களாம் அந்த சிம்ம விஷ்ணு வந்து இவர் பெருமையை கேட்டு அவரை வந்து அங்கிருந்து அழைத்து வந்திருப்பார். அவர் வந்து இந்த காஞ்சி மாநகரை பார்த்து நகர் என்றாலே காஞ்சி தான், நகர் எப்படி இருக்கணும் அப்படின்னாலே காஞ்சியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தவினா கேதுவினால் ஏற்படும் தீமைகள் நீங்கி நன்மைகளை அடைய எக்கடவுளை வணங்க வேண்டும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து அதிதேவதை அப்படின்னு இருப்பாங்க. கேதுவின் அதிதேவதையாக இருப்பவரை சித்திரகுப்தர். அப்போ அந்த சித்திரகுப்தரை வந்து நம்ம வணங்கினா அவரால் ஏற்படும் தீமைகளை நீங்கி நன்மை அடையலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தவினா முத்திரைகள் கொடுத்துருக்காங்க. கத்திய வளம்பித முத்திரை, கடி முத்திரை, ஊர் முத்திரை, சூஷி முத்திரை அப்படின்னு கொடுத்துட்டு அந்த முத்திரைனா அந்த நிலைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அறிவு முத்திரை, ஞான முத்திரை, சின் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சின் முத்திரை அதில் வந்து பெருவிரலை, ஆட்காட்டி விரல் அது ரெண்டும் நுனிகள் வந்து தொட்டு இருக்க மாதிரியும் மற்ற 3 விரல்கள் நீண்டு இருக்க மாதிரி இருக்கிறதா வந்து நம்ம சூப்பர் அப்படின்னு காட்டுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதா வந்து சின் முத்திரை. அந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரையும் விரல்களோ கையோ எந்த நிலையில இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இதில் பாருங்க சூஷி முத்திரை. சூஷி முத்திரைங்கிறது ஆட்காட்டி விரல் மட்டும் நீட்டு வச்சு மற்ற எல்லா இதையும் மடக்கிடுவாங்க, அதுதான் வந்து சுத்தி முத்திரை. அப்போ பாருங்க கொடுத்துருக்காங்க. ஏனைய விரல்கள் மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் நீட்டுறது, அதுதான் சூஷி முத்திரை. இப்போ D1. கத்திய வளம்பித முத்திரை, கடிமுத்திரை, ஊர் முத்திரை இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். கத்திய வளம்பித முத்திரை அப்படிங்கிறது கையை வந்து சும்மா எதுவுமே இல்லாமல் கையை தொங்குற நிலையில இருக்கிறது, அப்போ கை கீழே தொங்கிய நிலை. அடுத்து கடிமுத்திரை. கடிமுத்திரைனா இடுப்பில் வச்சுக்கிறது, இடுப்பில் வந்து கையை வச்சுக்கிறது, இடுப்பில் ஊன்றிய நிலை. ஊர் முத்திரைனா தொடையில வச்சுக்கிறது, கையை வந்து தொடையில வச்சுக்கிறது ஊர் முத்திரை. இப்போ கத்திய வளம்பித முத்திரை, கைகளை கீழே தொங்கிய நிலை. கத்திய A3. அப்போ A3, B4, C2, D1 அப்படிங்கிறது சரியா இருக்கும். கடிமுத்திரை இடுப்பில் வச்சுக்கிறது, ஊர் முத்திரை தொடையில வச்சுக்கிறது. சூஷி அப்படின்னா ஆட்காட்டி விரலை மட்டும் நீட்டுறது. அடுத்ததுன்னா தென்னக எல்லோரா என்று உலகப்படுவது எது? எல்லோரா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறது. குடைவரை கோயில்கள் அது வந்து அந்த மாதிரியே இருக்கிற அப்படின்னு தென்னக எல்லோரா என்பது கழுகுமலை வெட்டிவான் கோயில், அதுதான் வந்து தென்னக எல்லோரா அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. தூத்துக்குடியில் இருக்கு. அடுத்தவினா குமார தந்திரம் எனும் நூலில் கூறப்பட்டுள்ள முருகப்பெருமானின் வடிவங்கள் எத்தனை? கௌமார தந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கௌமாரன்னா முருகர் வந்து அதில் வந்து முருகன் வடிவங்களா 16 வடிவங்களை சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சதுதான். நம்ம சுப்பிரமணியர், சரவணபவர், கார்த்திகேயர், சண்முகர், பாலசுவாமி, கந்தசுவாமி, குமாரசுவாமி அப்படின்னு நம்ம ஒரு பேரில் சொல்கிறோம். அந்த வடிவங்கள் அதுக்கெல்லாம் ஒரு வடிவம் நிலைகள் இருப்பார். அது மாதிரி 16 வடிவங்கள் வந்து முருகப்பெருமான் இருப்பதா இந்த குமார தந்திரம் என்ற நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. முருகப்பெருமான் வடிவங்கள் 16. அடுத்தவினா பஞ்சகவ்யம் எதிலிருந்து கிடைக்கிறது? பஞ்சகவ்யம் 5 திவ்யமான பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கிறதுனா பசுவிலிருந்து கிடைக்கிறது. பசு வந்து தேவர்கள் தங்கும் உயிர் அப்படின்னு வந்து நமக்கு இந்து மதத்தில் வந்து கூறப்படுகிறது. பசுவனுடைய பால், தயிர், நெய், அப்புறம் சாணம், கோமியம் இதெல்லாமே வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தவினா இந்துக்கள் வீட்டின் முற்றத்தில் எந்த செடியை வைத்து வழிபடுவர்? வீட்டினுடைய இல்லத்தின் முன்னாடி வந்து வைத்து வழிபடும் செடி வந்து துளசி செடியை தான் வைத்து இந்துக்கள் வந்து வீட்டின் முன்னாடி வழிபடுவாங்க. அடுத்தவினா சிவதளத்தில் கொடிமரத்திற்கு அடுத்து இருப்பது? சிவன் கோயிலில் வந்து கொடிமரத்திற்கு அடுத்து, கொடிமரம் தாண்டி நம்ம போய் நந்தி தேவர் இருப்பார், நந்தி தேவர் விட்டிருப்பார். இவரை தான் நம்ம வந்து வணங்குவோம். கொடிமரத்துக்கு அடுத்த உடனே நந்தி இருப்பார். அடுத்தவினா சிவசின்னம் என்பது?
சிவ சின்னம், சின்னம்னா நம்ம எதாவது அணிஞ்சிக்கிறோம், அந்த மாதிரி நம்ம எதாவது இது பண்ணுறோம், அதை கேட்டிருக்காங்க. அதனால் நமசிவாயங்கிறது மந்திரம் சொல்கிறது. துளசி வைணவத்தில் சார்ந்தது, திருமாலுக்காக சொல்கிறது. இதில் சிவ சின்னம்ங்கிறது திருநீரும் உருத்திராக்கம்ங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தீங்கன்னா சிந்து சமவெளியில் எந்த தெய்வம் காணப்பட்டது? சிந்து சமவெளியிலே இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொகஞ்சதாரோ ஹரப்பா அந்த இதெல்லாம் வந்து ஆய்வு மேற்கொண்ட சர் ஜான் மார்சல் வந்து வியந்து சொன்னது வந்து சிவலிங்க வழிபாடு அங்கே வந்து இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சிந்து சமவெளியில் சிவலிங்க வழிபாடு காணப்பட்டது. அடுத்தீங்கன்னா சங்க நூல்களில் போர்க்கடவுளாக யாரை புகழ்கின்றார்கள்? போர்க்கடவுள் அப்படிங்கிறது முருகன் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு போர் செய்யும் போதெல்லாம் நம்ம இன்னும் வரையும் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போர்க்கடவுள் அவர் சூரசம்ஹாரம் அதெல்லாம் செய்கிற மாதிரி நமக்கு போர்க்கடவுளாகவும் இருந்தவர் வந்து முருகர் தான். அடுத்ததுன்னா முல்லை நிலத்தில் எந்த தெய்வம் வழிபாடு செய்யப்பட்டது? குறிஞ்சிக்கு முருகன்னா முல்லைக்கு திருமால் தான். முல்லை நிலக்கடவுள் திருமால். அடுத்ததுன்னா 5 திருச்சபைகளை கொண்ட கோயில் இது. 5 திருச்சபைகளை அந்த கோயிலே இருக்கும். தில்லை நடராஜர் கோயிலில் 5 சபைகள் இருக்கும். சித்த சபை, கனக சபை, நடன சபை, தேவசபை, ராஜசபை அப்படின்னு சொல்லிட்டு கனக சபை தான் பொன்னம்பலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பேரம்பலம்ங்கிறது தேவசபை அதை சொல்லுவாங்க, நிறுத்த சபைங்கிறது நடன சபை அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 சபைகளையுமே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததுன்னா கீழ்கண்டவற்றுள் சாருவாகம் ஏற்றுக்கொள்ளாத பஞ்சபூதம் எது? சாருவாகம் அப்படிங்கிற உலகாயுதவாதம், அந்த உலகாயுதவாதத்தில் ஏற்றுக்கொள்ளாதது, அவங்க இது பண்ணாதது என்னென்னா ஆகாயம்ங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. ஆகாயங்கிறது பூமிக்கு வெளியில் இருக்குது. இந்த பூமிங்கிறது நிலம், நீர், காற்று, நெருப்பு, அது 4 காலம் மட்டும் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆகாயத்தை வந்து அவங்க ஏற்றுக்கல. 4 பூதத்தில் தான் உலகம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததுன்னா சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமண சமயத்தில் 24 தீர்த்தங்கர்கள் சொல்லுவாங்க. அதில் முதல் தீர்த்தங்கராக சொல்லப்படுவது ரிஷபதேவர் முதல் தீர்த்தங்கரர். 24வது மற்றும் கடைசி அந்த தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். அடுத்ததுன்னா சமண சமயத்தில் ஜினா என்ற வார்த்தையின் பொருள். இந்த ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில தான் ஜெயினம்ன்ற சமணம் அது வந்திருக்கு. ஜினா அப்படின்னா வெற்றி பெற்றவர், பிறவிக்கடலேருந்து கரையேறி வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர மாதிரி தான் இந்த ஜினா அப்படிங்கிறது வந்து ஜெயினம், சமணம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து உருவாச்சு. அடுத்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் எந்த பட்டியல் சரியானதல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சமணம் சார்ந்தது தான். சமணத்தில் வந்து வாதங்கள், அதாவது கடவுள் உண்டா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் 7 வகையான பதில் சொல்லலாம். அந்த 7 வகையில் நம்ம எதை ஒன்று எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வாதத்தில் வந்து சியாத் ஆஸ்தி நாஸ்தி அவக்தவியம் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஆஸ்தி நாஸ்தி அவக்தவியம் அப்படிங்கிற பொருள் மட்டும் தெரிஞ்சா அதே மாற்றி மிச்சம் எதையும் உருவாக்கிடுவாங்க. ஷியாத் ஆஸ்தி அப்படின்னா ஷியாத்னா கடவுள், அந்த சார்புடைய பொருள் அப்படிங்கிறது இந்த அவங்க வந்து சமணத்தில் வந்து கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கடவுள் அப்படின்ற பேர் கொடுக்காம அது ஒரு சார்புடைய பொருள் அப்படின்னு மட்டும் சொல்றது. அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு அர்த்தம் இது புரிஞ்சுக்கணும், அந்த கடவுள் வச்சு படிங்க, இல்லைன்னா சார்புடைய ஒரு பொருளே அப்படின்னு வச்சுக்கலாம். சியாத் ஆஸ்தினா உண்மையானது அப்படின்னு அர்த்தம். கடவுள் இருக்கிறார் அப்படின்னு உண்மை. நாஸ்தினா நாத்தியம் பேசுறோம், கடவுள் இல்லைன்னு சொல்றோம், அந்த ஆத்தி நாஸ்தி. ஸோ இல்லை, சார்புடைய பொருள் இல்லை. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா ஆஸ்தி நாஸ்தினா சார்புடைய ஒரு பொருள், உண்மையானதும் உண்மையற்றது ரெண்டும் சேர்ந்த மாதிரி, உருவம் இல்லாத அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி, இருக்காரு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் சேர்த்து வருது. அவக்தவயம் அப்படின்னா சொல்லொன்னாதது அப்படிங்காங்க. அதாவது வார்த்தையால் அவர் வந்து விவரிக்கலாம் முடியாது. அவர் எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வச்சிட முடியாது. அப்படி இருக்கிறதா பொருள் விவரிக்க முடியாதது. ஆனால் இங்கே வந்து விவரிக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. அவக்தவயம் விவரிக்க முடியாதது. அப்போ இதுதான் வந்து சரியானதல்ல, அதாவது சரியா இருக்கல, இது வந்து விவரிக்க முடியாது அப்படின்னா தான் இது சரி அவக்தவியம்ங்கிறது. மிச்சம் ரெண்டும் அதே மாதிரி தான் வரும். ஆஸ்தி அவக்தவியம், அவர் உண்மையானதான் ஆனால் அவரை பற்றி விளக்க முடியாது. நாஸ்தி அவக்தவியம்னா அவர் கிடையாது, அவரை பற்றி சொல்லி விளக்கவும் முடியாது அப்படிங்கிறது. அதே ஆஸ்தி நாஸ்தி அவக்தவியம் அவர் இருக்காரு இல்லை அவரை விளக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த 7 வகையாக வந்து சமணத்தில் இருக்க ஒரு வாதங்கள் தான். அடுத்து நன்னம்பிக்கை, நன்னறிவு, நன்னடத்தை என்று 3 ரத்தினங்களை கூறிய சமயம். திரிரத்னம் அல்லது ரத்னத்திரியம் அப்படிங்கிறது 3 அந்த பொருள். நன்னம்பிக்கை, நன்னறிவு, நன்னடத்தை அப்படின்னு சொல்றது. இதுவும் வந்து கூறியது சமண சமயம் தான் இந்த 3 ரத்தினங்களை பற்றி பேசுகிறது. அடுத்த ஆன்மா இல்லா கோட்பாட்டை கூறிய சமயம். மற்ற மதங்களால் ஆன்மாவாது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மாவும் கிடையாது, உலகமும் கிடையாது, கடவுளும் கிடையாது அப்படின்னு சூன்யவாதம் பேசுறது புத்த சமயம். இதில் புத்த சமயத்தில் ஆன்மாவே நம்மளனா அவங்க வந்து ஞானம், நம்ம அறிவு இருக்குல்ல, அதுதான் ஆன்மா, ஞானமே ஆன்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுளும் கிடையாது, நம்ம வினை தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு வினை செஞ்சா அந்த வினை வந்து அதுவே நமக்கு பலன் தரும். கடவுள் வந்து தண்டிப்பார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அந்த வினை அதுவே வந்து நம்மளை சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்றது புத்த சமயம். அதில் வந்து ஆன்மாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சூன்யவாதம் சொல்றது புத்த சமயம். அடுத்ததுன்னா அப்ரதக்ஷித்தி என்பது ராமானுஜர் சொல்ற அப்ரதக்ஷித்தி. அதில் வந்து இதெல்லாம் உண்டது அப்படின்னா உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையேயான தொடர்பு. இதுதான் ஜீவன் ஜனம், அது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. இப்போ உடலுக்கும் ஆன்மாக்கும் இடையே தொடர்பு வந்து அப்ரதக்ஷித்தின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் பருப்பொருளுக்கும் பண்புக்கும் இடையான தொடர்பு. பருப்பொருள்னா எல்லாமே உருவான அதுதான் மூலப்பொருள். அந்த மூல பருப்பொருள்லேருந்து பண்புக்கும் அதோட நேச்சர் அதோட இதுக்கும் உள்ள தொடர்பு. இதுவும் கொஞ்சம் சரிதான். அடுத்து பகுதிக்கும் முழுமைக்கும் இடையான தொடர்பு. இந்த பகுதி முழுமை அப்படிங்கிறது அந்த முழுமையான கடவுள் அவரோட பகுதியில் நம்ம ஒரு பகுதியாக இருக்கோம்ல, அதே தொடர்பு தான் அப்ரதக்ஷித்திங்கிறதும். இது சரி. முழுமைக்கும் பண்புக்கும் இடையான தொடர்பு. முழுமைனா நிறைஞ்சிருக்கிறது, நிறைந்த குணம் மட்டும் இல்லை, அவர் மற்ற எல்லா குணங்களும், பருப்பரோட எல்லா குணங்களும் சரி. இது வந்து முழுமைங்கிறது ஒரே ஒரு குணம் தான் சொல்லுது. முழுமைங்கிறது ஒரு அதோட குணம் அப்படிங்கிற மாதிரி வரதுனால இது மட்டும் வந்து கொஞ்சம் விலகி இருக்கு. அதனால இது கிடையாது. முதல் 3 வந்து சரியா இருக்கு. அப்போ
1, 2, 3 உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையான தொடர்பு, பருப்பொருள் அந்த பொருளுக்கும் பண்புக்கும் உடைய தொடர்பு, பகுதி முழுமை அதுக்கு உண்டான தொடர்பு அப்படிங்கிறது தான் அப்ரதக் சித்தி. 1, 2, 3 சரியானது. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரம்ம சம்பிரதாய, ருத்ர சம்பிரதாய, ஸ்ரீ சம்பிரதாய, சனக சம்பிரதாய அப்படின்னு. சம்பிரதாயம் அப்படின்னா ஒரு பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வைணவ பாரம்பரியத்தில் 4 இது சொல்லுவாங்க. அந்த 4 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை வந்து இது பண்ணவர் யாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரம்ம சம்பிரதாயம் மத்துவர், இது சரியா புரிஞ்சிருக்கு. ருத்ர சம்பிரதாயம் வந்து ஆதிசங்கரர் கிடையாது. ஆதிசங்கரர் இல்லாமல் விஷ்ணுவாச்சாரியார் இல்லைனா வல்லவாச்சாரியார் தான் வருவாங்க. அப்போ இது பொருந்தாமல் இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயம், ஸ்ரீனா லட்சுமியோட அந்த சம்பிரதாயம் ராமானுஜர், இது சரியா இருக்கு. சனக சம்பிரதாயம் அப்படி இல்லைன்னா குமார சம்பிரதாயம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அது வந்து நிம்பார்காச்சாரியார் அப்படி வருவாங்க. இது வந்து ஆச்சாரியா பரம்பரையில் வருவாங்கல்ல. இப்போ வைணவம் வந்துட்டாவே ஆச்சாரியர்கள் தான். மத்துவாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், நிம்பார்காச்சாரியார் அப்படின்னு தான் இவங்களுக்குலாம் பேர். ஆதிசங்கரர் வந்து சைவ வைணவ வேதங்கள் இல்லாமல் அது முன்னாடி இருந்தவர். ஸோ அதனால் இது வரமாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணி போடலாம், இல்லைன்னா தெரிஞ்சு நம்ம எழுதலாம். அடுத்த வினா, இது வந்து ராமானுஜருக்குரிய சித்து, அசித்து, பரபிரமம் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது சார்ந்தது சொல்லியிருக்காங்க. இந்த ராமானுஜரோட பேரே இருக்குது. ராமானுஜர் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு கீதை பாஷ்யம் அவர்கள் எழுதினா. அப்போ D2 ராமானுஜர் எழுதியது கீதை பாஷ்யம். அடுத்து சித்து அப்படிங்கிறதுனா ஆன்மா, ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ஜீவா ஆத்மா. அப்போ ஏங்கிறது 3. அப்ரதக் சித்தினா அது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை பற்றி இது பண்ணுறது. அதே மாதிரி ஒற்றுமை ஒரே வடிவமாக இருக்கிற அந்த அதுக்குள்ள இருக்க சம்பந்தத்தை வந்து சொல்கிறது, அந்த பிரிக்க இயலாதது அந்த இதை சொல்கிறது அப்ரதக் சித்தி. பரபிரம்மம் தான் சரீரியாக இருக்கிறது, சித்து அசித்து சரீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ பரபிரம்மம் சரீரி, சித்து என்பது ஜீவாத்மா, அப்ரதக் சித்தி என்பது பிரிக்க இயலாது. 3, 4, 1, 2. அடுத்த வினா, ராமானுஜரின் முதல் ஆசிரியர் யார்? ராமானுஜருக்கு வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் வந்து யாதவ பிரகாசர். அச்சுத பிரகாசர் வந்து மத்வாச்சாரியாரோட குருவாக இருந்தார். நம்பிகள் வந்து அவருக்கு வந்து அஷ்டாட்சர மந்திரத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் ஆசிரியர் இவங்க கேட்டதுனால யாதவ பிரகாசர். அடுத்த வினா, வெள்ளை நிற உடையை உடுத்தும் சமண சமய பிரிவினர். சமணத்தில் வந்து 2 பிரிவு சொல்லுவாங்க, திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை நிற ஆடையாவது உடுத்துறது வந்து இந்த ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்றது. வெள்ளை நிற ஆடை உடுத்துவார்கள். இன்னொரு வந்து திகம்பரர், திக் அப்படின்னா திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் திசைகளையே ஆடைகளாக உடுத்துபவர்கள். அடுத்த வினா, உண்ணுஞ்சோறும் பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் என தொடங்கும் பாடலை பாடியவர். இது வந்து திருவாய்மொழி, நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழியில் வர வரி. உண்ணுஞ்சோறும் பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர் மல்கி அப்படின்னு திருவாய்மொழி நம்மாழ்வார் எழுதின அந்த இதுலேருந்து வரிகள் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, புத்த சமயத்தின் போதனைகள் அடங்கிய நூலுக்கு பெயர். புத்தர் உலக மக்களினுடைய துன்பங்களை நீக்கிறதுக்காக தியானங்கள் செய்து அதன் மூலியமாக மோட்சத்தை அடைந்தார். அவருடைய போதனைகள் வந்து பிடக நூல் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே எனக்கு ஆப்ஷனே திருவாசகம் சைவ நூல், திருமந்திரம் சைவ நூல், ஆதிகிரந்தம்ங்கிறது வேற. இப்போ பிடக நூல் அப்படிங்கிறது தான் புத்த சமயத்தினுடைய நூலுக்கு பெயர். அடுத்த வினா, புத்த சமயத்தில் நிர்வாணம் என்பதன் பொருள் யாது? நிர்வாணம், அவங்க இதில் புத்த சமயத்தில் சொல்கிற நிர்வாணங்கிறது துன்பத்திலிருந்து விடுதலை அடைதல். அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிற அந்த நிர்வாணமே ஒரு சமாதி நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நிர்வாணங்கிறது ஒரு துன்பத்திலிருந்து விடுதலை தான் அவங்க நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, புத்தர் என்ற சொல்லின் பொருள் யாது? புத்தர் அப்படிங்கிறது பொருள் அறிஞர். கிமு 7ஆம் நூற்றாண்டிலேயே புத்தர் வந்து அவதரித்தார். புத்த சமயத்தை வந்து இது பண்ணாரு. அந்த புத்தர் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அறிஞர் என்று பொருள். அடுத்த வினா, சீவன், அஜீவன், ஆச்சீவரம், சமுவரம், நிச்சரம், பந்தம், வீடு என 7 வகை பொருள்களை கூறிய சமயம் இது. இந்த 7 வகை பொருள்களாக வந்து சொல்றது வந்து சமண சமயம். சமண சமயம் வந்து அந்த மாதிரி கடவுள் இல்லை அப்படின்னு மறுக்கிற ஒரு சமயம் தான். இதில் 7 வகை பொருள்கள் சொல்லுவாங்க. ஜீவன் உயிர் உள்ளது, அஜீவன் உயிரற்றது. ஆச்சீவரம்னா ஒரு ஊற்று மாதிரி நல்வினை தீவினைலாம் நமக்கிட்ட இருந்து அதுவாக வரும். நம்ம செய்யறது ஒன்றும் நல்வினை செய்வோம், நான் தீவினை செய்வோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊற்றுவா நமக்குள்ளேயே இருந்து வந்து இது பண்ணுறது ஆச்சீவரம். சமூவரம் அப்படின்னா நம்ம புதுசாக எந்த வினையுமே தீவினைகள் அந்த மாதிரி எந்த வினையுமே செய்யாமல் நிறுத்துறது வந்து சமூவரம். நிச்சரம்னா ஏற்கனவே நம்ம செய்திருப்ப வினைகளுக்கெல்லாம் ஒரு ஆற்றுப்படுத்தணும்ல, அதெல்லாம் வந்து தீக்கணும், அது மாதிரி செய்யறது நிச்சரம். பந்தம் அப்படின்னா நம்மளை கட்டி வைத்திருப்பது. வீடு அப்படிங்கிறது நமக்கு மோட்சம். இந்த மாதிரி 7 வகை பொருள்களை சமண சமயம் வந்து அதில் சொல்லுது. அடுத்து, காட்சிவாதம் மட்டுமே உண்மை என்று கூறுகின்ற கொள்கை உடையது. என்ன மதம் கேட்குறாங்க? காட்சிவாதம், கண்ணால் கண்டதை மட்டுமே நம்பும் அந்த மத கொள்கையாக அது சொல்லுவாங்க. இதனாலேயே காட்சிவாதம் அல்லது நாஸ்திகவாதம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. உலகாயதம் அப்படிங்கிறத இந்த மதம் தான் காட்சிவாதத்தை மட்டுமே நம்புவாங்க. இது இன்ப நுகர்ச்சி மட்டுமே இதை சொல்றாங்க. சாருவாகம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அடுத்ததுனா, தங்கம், வெள்ளி முதலிய உலோகங்களை கொண்டு அமைக்கப்படும் லிங்கம். உலோகங்களை கொண்டு அமைக்கப்படும் லிங்கம். உலோகங்களை கொண்டு அமைச்சால் அது லோகஜம் அப்படின்னு சொல்லுவோம். ரத்தினங்கள், இப்போ பவளத்தில் செய்யலாம், மரகதலிங்கம், பவளலிங்கம் அப்படிங்கிற மாதிரி ரத்தினங்களை கொண்டு செஞ்சால் அது வந்து ரத்னஜம். சைலஜம் அப்படிங்கிறது கல்லால் செய்யப்படும் லிங்கத்திற்கு வந்து சைலஜம் பேர். ஷணிகம் அப்படின்னா மலர்களாலேயோ திருநீராலேயோ நம்ம போகிற இடத்துல வந்து நமக்கு வேண்டும்ங்கிறத லிங்க வடிவத்தை நம்ம உடனடியாக வணங்குறதுக்கு நம்ம செஞ்சுக்கலாம்ல, அந்த மாதிரி செய்யறது வந்து ஷணிகம் அப்படின்னு பேர் இருக்கு. இதில் தங்கம், வெள்ளி, உலோகங்களை வித்தது உலோகஜம். அடுத்த வினா, எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் என பொருள்படும் சொல். எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் அவர் தான் நந்தி.
அதனால தான் வந்து நந்தி என்ற சிவனுக்கு இன்னொரு பேர் நந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நந்தி தேவரும் நமக்கு ஒரு குருவாக இருக்காரு, அவரும் இருக்காரு, வாகனமா சிவவாகனமாக சொல்கிறோம். ஆனால் எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் என்றதும் நந்தியினுடைய பொருள் தான். அடுத்து ஆலய நிர்மாண வகைகளின் சரியான வரிசையை தேர்வு செய்யவும். ஆலய நிர்மாண வகைகள் 4 அப்படின்னு தெரியும். சரியான வரிசை, இந்த மாதிரி சரியான வரிசைகள்லாம் கேட்கறதுனால நம்ம படிக்கும் போதே கரெக்டான சரியாக ஒரு வரிசையில் படிச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன வரிசைனா ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரிதம். ஆவர்த்தம் அப்படின்னா புதிதாக நம்ம கோயில் கட்டி நம்ம கும்பாபிஷேகங்களை செய்யுது. அனாவர்த்தம் அப்படின்னா இயற்கை சீற்றங்களால் அழிஞ்சிருச்சுன்னா அதை திரும்ப புதுப்பிக்கிறது. புனராவர்த்தம்னா ஏதேனும் ஒரு காலம் சூழ்நிலைக்கு அப்புறம் ஒரு சில பகுதிகளெல்லாம் வந்து புனரமைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிறது புனராவர்த்தம். அந்தரிதம்னா திருட்டு களவு, அதனால ஏதாவது ஒரு மாதிரி இதாயிடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம அதை சரி செய்கிறது அந்தரிதம். ஸோ ஆலய நிர்மாண வகைகளின் சரியான வரிசை இது. அடுத்து பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க. மனித உடல் அமைப்பு தான் கோயில் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. அப்போ ஒவ்வொன்றும் எதை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயுமே கீழே இருந்து படிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாதங்கள் வந்து கோபுரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். முழங்கால் குறிப்பது ஆஸ்தான மண்டபம். மார்பு மகாமண்டபமாக இருக்கும், கழுத்து அர்த்த மண்டபமாக இருக்கும். இப்போ பாதங்கள் கோபுரம், பாதம் கோபுரம்னாவே எல்லாமே வந்துருச்சு. பாதங்கள் கோபுரம் அப்படின்னாவே ஆன்சர் வந்துருச்சு. முழங்கால் ஆஸ்தான மண்டபம், மார்பு மகாமண்டபமாக இருக்கும், நடராஜரும் அங்கே இருப்பார், கழுத்து வந்து அர்த்த மண்டபமாக இருக்கு. அடுத்ததுன்னா கீழ்வரும் வாக்கியங்களை ஆராயவும். கோபுரம் ஸ்தூல லிங்கமாகும். கோபுர தரிசனம் கடவுளது பாத தரிசனம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, கோபுர தரிசனம் தான் பாத தரிசனம். கோபுரம் தான் ஸ்தூல லிங்கமாக, நம்ம லிங்க வடிவம் மாதிரி தானே அந்த கோபுரங்கள் இருக்கு, நம்ம உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்தூல லிங்கமாக நம்ம வெளியே இருந்து, அதனால கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபுரம் தான் ஸ்தூல லிங்கம். இது ரெண்டுமே சரியா இருக்கு. 1, 2 இரண்டும் சரி. அடுத்த வினா, முதல் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களின் எண்ணிக்கை. முதல் ஆழ்வார்கள் பொய் ஆழ்வார், பூத ஆழ்வார், பேய் ஆழ்வார் அப்படின்னு 3 ஆழ்வார்கள் வந்து ஆளுக்கு 100 பாசுரங்கள் பாடியிருப்பாங்க. அதுதான் முதல் திருவந்தது, 2வது, 3வது அப்படின்னு சொல்லி 3 இருக்கும். 3ம் சேர்த்தா 300 பாசுரங்கள் வந்து 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அடுத்த வினா, நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள். நம்மாழ்வார் 4 எழுதியிருப்பாரு திவ்ய பிரபந்தங்கள், அதில் வந்து இருக்கும். அது 4மே 4 மறைகளோட சாரமாக இருக்கும். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி படிச்சுக்கலாம். பரிக்யசு, சாம, அதர்வன அப்படின்னு வரும். அடுத்த வினா, ஆழ்வார்கள் கொடுத்துட்டு அவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் கொடுத்து கேட்டிருக்காங்க. திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார். திருமலிசை ஆழ்வார் தை மாதம் பிறந்தவர், தை மகத்தில் பிறந்தவர். திருமலிசை தை மகம். நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த நாள் நம்ம சிறப்பாக கொண்டாடுறது தான். ஆனால் இவரோட பிறப்பு வந்து அப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார் அப்படிங்கிறது வைகாசி விசாகம். பெரியாழ்வார் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். தொண்டரடி பொறியாழ்வார் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இப்போ திருமலிசை தை மகம். இப்போ ஒன்று நம்ம சரியாக பொறுத்தனாவே எல்லாமே வந்துடுது. ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும். ஏக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சாலும் இருந்தது. நம்மாழ்வார் வைகாசி விசாகம், பெரியாழ்வார் ஆணி சுவாதி நட்சத்திரம், தொண்டரடி பொடியாழ்வார் மார்கழி கேட்டை நட்சத்திரம். அடுத்த வினா, பெரியாழ்வார் பாடிய பாசுரங்களின் எண்ணிக்கை யாவை? பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு, அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருமொழி, இது ரெண்டையுமே பாடியிருப்பாரு. கருட அம்சமாக பிறந்தவர். அந்த பாசனங்கள் மொத்தம் எத்தனைனா 473 பாசங்கள் வந்து திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி ரெண்டும் சேர்த்து. பெரியாழ்வார் தான் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற தமிழ் சிற்றலுக்கு வகையை இது பண்ணாரு. கண்ணனையே வந்து குழந்தையாக இருந்துச்சு, எல்லாத்தையுமே அவர் பிள்ளை தமிழ் பாடியிருப்பாரு. அடுத்த வினா, பொய்கை ஆழ்வார் அவதரித்த ஊர் எது? பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார் இவர் தான். அவர் அறிவித்து திருவெக்கா அப்படின்னு சொல்லப்படுற காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்காவில் தான் வந்து பொய்கை ஆழ்வார் பிறந்தார். அடுத்த வினா, பார்த்தனுக்கு சாரதியாகி தேர் ஓட்டியது யார்? இதிகாசங்களில் மகாபாரதத்தில் பார்த்தன் அப்படிங்கிற அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கிற யார் தேர் ஓட்டுறான்னு எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணன். அப்போ தான் வந்து கீதையை வந்து அர்ஜுனனுக்கு வந்து அருள்றார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அடுத்த வினா, பெரிய திருமடல் எனும் நூலை எழுதியவர். மடல் அப்படின்னா மடல் ஏறுதல் அப்படிங்கிற அந்த பொருள் இருக்கும். பெரிய திருமடல், சிறிய திருமடல், அது எல்லாத்தையும் எழுதினது யாருன்னா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தான் பெரிய திருமடல், சிறிய திருமடல் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், திருகுணந்தாண்டகம், திருளுக்குற்றடிக்கை அப்படின்னா 6 நூல்கள் வந்து திருமங்கை ஆழ்வார் தான் எழுதியிருப்பாரு. அடுத்த வினா, அவதாரங்களை கோட்பாடாக கொண்ட சமயம் இது? தசாவதாரங்கள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இறைவன் வந்து அப்படி எடுத்து வருவார் அப்படின்னு சொல்றது வைணவ மதத்தில் தான் தசாவதார கொள்கை வந்து இருக்கு. விசிஷ்டாத்வைதத்தை போதித்தவர். விசிஷ்டாத்வைதம் 2 1, அதில் விசேஷமான சித்து அந்த பிரபலம் எல்லாமே ஒன்று, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னது ராமானுஜர். அடுத்து, வைணவ சமயத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? வைணவ சமயத்தில் வடகலை, தென்கலை அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்கு. வடகலை வேதாந்த தேசிகர் அவங்களோடது, தென்கலை மணவாள மௌனிகள் அவங்க வந்து சொல்றது. அடுத்த வினா, வைணவ சமயத்தில் திருமாலின் அவதாரங்கள் எத்தனை? தசாவதாரம். திருமால் தசாவதாரம் 10 அவதாரங்கள் வந்து எடுப்பாரு, அது 10. அடுத்து, மகாவிஷ்ணு வேதங்களை கடலிலிருந்து மீட்கெடுத்த அவதாரம் வியாசாகும். இதுதான் முதல் அவதாரம். வேதங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த பிரளய காலத்தில் வந்து திருமால் எடுத்த முதல் அவதாரமே மச்ச அவதாரம். வாமன அவதாரம் மகாபலி அவருடைய வந்து ஆணவத்தை வந்து அழித்து அவரோட 3 அடி நிலம் கேட்டு அவரை இது பண்ணுறதுக்காக எடுத்தது. பரசுராம அவதாரம் வந்து காட்டு வீரியஜனை அழிப்பதற்காக எடுத்தது. கூர்ம அவதாரம் வந்து பாற்கடலை கடையும் போது மேருமலைக்கு வந்து பிடிக்காக அடிப்பகுதியில் போய் அந்த கூர்ம அவதாரம் வந்து எடுக்கிறது. இப்போ நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும்.
நன்றி, வணக்கம்.